Hello everyone, I'm Advocate Franklin Joshua. Last minute preparation in the Assistant Public Prosecutor exam க்கு ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரிப்பரேஷன்ல நம்ம ஈஸியா 1 or 2 क्वेश्चन சால்வ் பண்ற மாதிரி previous year question பேஸ் பண்ணிட்டு ஒரு டைஸ் சம்ஸ் பார்க்க போறோம். First of all, டைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஓபன் டைப்ல கொடுத்தா எப்படி பண்ணனும், சிங்கிளா கொடுத்தா என்ன பண்ணனும், இப்போ ஒரு 2 டைஸ் கொடுத்துட்டாங்க, அதுல எப்படி எதிர்பார்க்க கண்டுபிடிக்கணும், ஒரு 3 டைஸ் 4 டைஸா கொடுத்துட்டாங்க, அதுல எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணனும் அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ first of all ஒரு ஓபன் டைப் டைஸ் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரு ஓபன் டைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும், இந்த பிக்ல தான் இருக்கும். இங்க எப்படி இருக்கு 2 3 6 இருக்குங்களா, 1 4 5 இப்படி இருக்கா. இதுல ஒரு ஓபன் டைஸ் அப்படினு பார்க்கும்போது ஒண்ணை விட்டு ஒண்ணு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ 2இன் எதிர்பக்கம் அப்படினு கேக்குறாங்கன்னா 6 தான் கட்டாயம் இருக்கும். அப்போ 1 விட்டு அப்படினா இந்த நேர்கோட்டுல பாருங்க. இதே 1க்கு ஆப்போசிட் கேக்குறாங்க அப்படினா 4ஆ இருக்கும். இதே 3க்கு கேக்குறாங்க அப்படினா 5ஆ இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஓபன் டைஸ் சம். இதை பார்த்தாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம செகண்ட் மெத்தட் தேர்ட் மெத்தட் போகிற மாதிரியே இருக்காது, ரொம்ப டைரக்ட் கொஸ்டினாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு ப்ளஸ்ஸாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இது சொல்லியிருக்கும். அதே போல் ஒரு சிங்கிள் டைஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நார்மலாக 5 3 6 இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஆப்போசிட் அப்படின்னா 2 வேல்யூவோட கூடுதல் 7 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3க்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை கூட்டினா 7 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் தான் 3ஓட ஆப்போசிட் நம்பராக இருக்கும். இதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த சிங்கிள் டைஸாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 7 வருது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 கொடுக்குறாங்க, இந்த 5 இருக்குது அப்படின்னா 5க்கு ஆப்போசிட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா 2வை கூட்டினா தான் நமக்கு 7 கிடைக்கும். இவ்வளோ தான் இந்த சம். அப்போ இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா how many dots lie opposite 2 dots. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பராகவே எழுதிக்கலாம். எங்கே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஈஸியாக எடுத்து எழுதிக்கலாம். நம்ம கொஷின் பவரில் கூட சின்ன இடத்துல எழுதிக்கலாம். 4, இங்கே எத்தனை பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 6 இருக்குது. இங்கே எத்தனை டாட் இருக்குது, ஈஸியாக நமக்கு இந்த டயக்ராம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஃபஸ்ட் இந்த மாதிரி 2 டைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தில் எது காமன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கணும். காமனாக இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 6 எழுதணும். இந்த இடத்துல நீங்கள் எங்கே 6 எழுதுறீங்களோ அதுலேருந்து கிளாக் வாய்ஸில் கவுண்டிங் நம்பர் எழுதணும். அப்போ கிளாக் வாய்ஸில் எழுதணும்னா 2 4. இந்த 6க்கு அப்புறம் இங்கேயும் கிளாக் வாய்ஸ் 6 ஃபஸ்ட் இங்கே எழுதிட்டு கிளாக் வாய்ஸில் 5 இருக்குது. 5லேருந்து கிளாக் வாய்ஸ் அப்படியே அப்படி ரொட்டேஷனாக போடும்போது ஒரு இந்த கிளாக் வாய்ஸ் ஆன்டி கிளாக் வாய்ஸ்லாம் பார்ப்போம்ல, ஒரு கடிகாரம் எப்படி இப்படி சுற்றுதோ அந்த திசையில் வந்து நீங்கள் இந்த எண்களை எழுதணும். அப்போ 6 5 1 இங்கே பாருங்கள். அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2 டாட் 2க்கு ஆப்போசிட் எது அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து 5 தான் ஆன்சர். இப்போ நார்மலாக ஒரு டைஸ் அப்படின்னா 1 to 6 இருக்கும். இந்த மாதிரி கவுண்டிங்கில் கொடுத்தாங்க அப்படின்னா இதில் எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 4ம் இருக்குது, 5ம் இருக்குது, 6 இல்லை. அப்போ இங்கே இல்லாத நம்பர் 3 தான். இன்கேஸ் 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்க அப்படின்னு கேட்டால் 3 தான் அதோட ஆப்போசிட் நம்பர். அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதும் போது ஒரு 2 பகடை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சேமாக இருந்தாலும் கிளாக் வாய்ஸில் எழுதிட்டு அந்த கிளாக் வாய்ஸில் எழுதுனதுக்கப்புறம் 2 சேம் நம்பராக ரிப்பீட் ஆகும். அந்த நம்பருக்கு எந்த நம்பர் 6ல் ஒரு நம்பர் இல்லாமல் இருக்கும் அதுதான் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து செகண்ட் ரேஞ்சுக்கு கூட கேட்க மாட்டாங்க, ரொம்ப டைரெக்டாக ஃபஸ்ட் ரேஞ்சில் கொஸ்டின் ஈஸியாக கேட்டுடுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவுமே வந்து வாட் இஸ் த நம்பர் ஆஃப் டாட்ஸ் ஆன் தி ஃபேஸ் ஆப்போசிட் 2 டாட்ஸ். இதையும் பாருங்கள், 1 3 5, இங்கே 5 4 2. எந்த நம்பர் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அப்போ கிளாக் வாய்ஸில் எழுதணும். அப்போ பாருங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள், 5 3 1. இங்கே பாருங்கள் 5 இருக்கா, 5 2 4. இது எதுக்கு கேட்டிருக்காங்க, 2 டாட் 2க்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான் ஆன்சர், 3 தான் ஆன்சர். அப்போ இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 to 6 நம்பர் இருக்கும், அதில் எந்த நம்பர் இல்லையோ அது நீங்கள் இப்போ போட்டுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ 5க்கும் ஆப்போசிட் கிடச்சிரும். ஓகே, ஆனால் கொஸ்டின் வந்து செகண்ட் டைப்பில் போகிற மாதிரி கூட நம்மக்கிட்ட டிஎன்பிசி ஏபிபியில் இது வரைக்கும் கேட்டதில்லை. இன்கேஸ் ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 2 கொஸ்டின் கூட இந்த டைஸ்லேருந்து வருது, அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்துக்கணும்.
நெக்ஸ்ட் கொஷின், இப்போ 2019 2021 இந்த 2 இயரில் நடந்திருக்குல்ல, ஒரு இயரில் 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த டாபிக் பார்க்குறோம். அதில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும்தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள். இந்த மாதிரி 4 கொடுத்துட்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாமே பக்கத்தில் ஒரு டைப் பார்த்த மாதிரி சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இந்த 2 எடுத்துக்கோங்க. இது எதுக்கு எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா 5 2 4 நெக்ஸ்ட்டு 3 5 1. இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் 2 டைஸில் ஒரு நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகும். அப்போ அதை கிளாக் வாய்ஸில் எழுதணும். 5 4 2. இதையும் கிளாக் வாய்ஸில் அப்படியே எழுதணும் அப்படின்னா 5 3 1. இதில் இல்லாத நம்பர் எதுவோ அதுதான் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 கேட்டிருக்காங்க. 3க்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்க்கும்பொழுது டேரெக்டாக இருக்குது பாருங்கள், 4 தான் ஆப்போசிட் நம்பர். நம்ம எதனா நீங்கள் டாபிக் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வீடியோக்கு வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.